இன்னைக்கு தேவனுடைய வார்த்தை கொஞ்சம் ஆழமாக இருக்கும். ஆமென், அல்லேலூயா. இன்னைக்கு 3 in 1. இன்னைக்கு கிறிஸ்மஸ், குட் ஃப்ரைடே, ஈஸ்டர் மூணையும் சேர்த்து பார்க்க போறோம். எல்லாரும் ஈஸ்டர் மட்டும் தான் பார்ப்பாங்க. இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போறோம்? 3 in 1 ஆண்டவருடைய வாழ்க்கையை ஃபுல்லா பார்க்க போறோம். இன்னைக்கு ஈஸ்டர் மட்டும் கிடையாது. எவ்வளவு நேரம் ஆகும் இல்ல யோசிக்கிறாங்க, போச்சுரா என்ன பண்றது, சமையல் பண்ணலாமா வேண்டாமா? ஆமென், அல்லேலூயா. பயப்படாதீங்க, நான் சீக்கிரம் முடிச்சிடுறேன். வாசிங்க யோவான் சுவிசேஷம் 3வது அதிகாரம் 16வது வசனம். யோவான் 3:16. வாசிங்க. அதான் தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். பாருங்க, ஆண்டவர் பிதாவாகிய தேவன் குமாரனாகிய கிறிஸ்துவை இந்த பூமியில கொடுத்து அவர் அன்பு கூர்ந்தார். அல்லேலூயா. சரி, அவர் பூமியில உலகத்துல இயேசு கிறிஸ்துவை என்ன பண்ணார்? உங்களுக்காக எனக்காக அவர் மேலிருந்து அனுப்பிச்சிருக்கிறார். பரலோகத்துல இருந்து சென்ட் ஆஃப் பண்ணிட்டார், டாடா அப்படின்னு என்ன பண்ணிட்டாரு? ஏசப்பாவை பூமிக்கு அவர் அனுப்பிச்சிருக்கிறார். சரியா? அப்போ பூமியில வந்த கிறிஸ்து ஒவ்வொரு நிலையாக நாம் பார்க்க போகிறோம். அவர் கருவா இருக்கும்போது, அவர் குழந்தையா இருக்கும்போது, அவர் வாலிபரா இருக்கும்போது, அவர் ஊழியத்துல வந்த போது, அவர் சிலுவையில மரித்த போது, உயிர் தெழுந்த போது, இப்படி 7 stages ஆஃப் ஜீசஸ். இயேசு கிறிஸ்துனுடைய 7 விதமான நிலைகள். 7 விதமான அந்த நிலைகளை நாம பார்த்து நம்முடைய வாழ்க்கையோடு கூட இணைத்து நாம ஜெபித்து இந்த ஆராதனை முடிக்க போகிறோம். அல்லேலூயா. வாசிங்க லூக்கா சுவிசேஷம் 1வது அதிகாரம் 34-35. லூக்கா 1:34-35. பிரதர் புரியுதா? समझ लेते हैं? ठीक है, राइट. அதற்கு மரியாள் தேவதூதனை நோக்கி, இது எப்படி ஆகும்? புருஷனை அறியேனே என்றால், தேவதூதன் அவளுக்கு பிரதியுத்தரமாக, பரிசுத்த ஆவி உன்மேல் வரும், உன்னதமானவருடைய பலம் உன்மேல் நிழலிடும், ஆதலால் உன்னிடத்தில் பிறக்கும் பரிசுத்தம் உள்ளது தேவனுடைய குமாரன் எனப்படும். பாருங்க, இப்போ பரிசுத்த வித்து. இயேசு என்ன பண்றார்? கருவா இருக்கிறார், வயிற்றுக்குள்ள இருக்கிறார். மரியாள் அம்மாவுடைய வயிற்றுல கருவாகிற முதல் ஸ்டேஜ் கருவா இருக்கும் இயேசு. போட்டுக்கோங்க டைட்டில். அல்லேலூயா. கருவாக இருக்கக்கூடிய இயேசு, அதை எப்படி நம்முடைய வாழ்க்கையில இணைத்து பார்க்க முடியும்? அல்லேலூயா. இப்ப நம்ம ஆண்டவரை தெரிந்து கொள்கிற அந்த முதல் ஸ்டேஜ். இப்ப நாமெல்லாம் கிறிஸ்டின் ஃபேமிலிலேயே பிறந்திருப்போம், பாஸ்டர் ஃபேமிலிலே இருந்திருப்போம், நாங்கெல்லாம் பரம்பரை கிறிஸ்டினா இருந்திருப்போம். நாங்கெல்லாம் அப்படி கிடையாது. அல்லேலூயா. நாங்கெல்லாம் இடையில வந்தவங்க, பாதியில வந்தவங்க, இடையில வந்த கிறிஸ்துவர்கள், இடையில வந்த இடையர்கள். ஆமென், அல்லேலூயா. அப்ப எங்களுக்கு எல்லாம் பாருங்க, ரொம்ப ஒரு பாக்கியம். என்ன பண்ணாங்க? எங்களுக்கு ஆண்டவரை பத்தி சொன்னாங்க. நாங்கெல்லாம் ஆண்டவர் அறியாத ஒரு குடும்பத்துல நாங்க பிறந்தோம். ஒரு சிலருக்கு என்ன பண்ணுவாங்க? கைப்பிரதி மூலமா ஆண்டவர் சந்திப்பாரு. சிலருக்கு ஆஸ்பத்திரி ஊழியத்துல உடம்பு முடியாம பலவீனமா இருப்பாங்க, சுகமா இருக்கும், அவங்க ஆண்டவரை ஏற்றிருப்பாங்க. இப்படி பல சண்டே கிளாஸ்ல, யூத் மினிஸ்ட்ரியில, இப்படி பல கட்டங்கள் என்ன பண்ணுவாங்க? முதல்ல இயேசுவை அவங்க ருசி பார்த்திருப்பாங்க. அல்லேலூயா. இப்ப ஏவிஎம் ராஜன் எல்லாம் பாத்தீங்கன்னா, அவர் ஸ்கூல்ல படிக்கும் போது அவங்க ஹெட் மாஸ்டர் அவருக்கு ஆண்டவரை பத்தி சொல்லியிருக்கிறார். அது பல வருஷம் கடந்து அவர் தனியா ரூம்ல ஜெபிக்கும் பொழுது அந்த ஸ்கூல் வாத்தியார் சொன்ன அந்த வார்த்தை அவரை ரட்சிப்புக்கு நடத்தினது. அல்லேலூயா. எங்க பாஸ்டர் MS தானியல் அற்புத நாடு அப்படின்னு ஒரு கைப்பிரதி. அற்புத நாடு, அதாவது பாத்தீங்கன்னா அந்த பரலோகத்தை குறித்து மிக பிரம்மாண்டமா பேசிட்டே போவாங்க அந்த கைப்பிரதியில. அது என்னன்னே சொல்ல மாட்டாங்க, தலைப்பு ஒண்ணுமே இருக்காது, கிறிஸ்டின் மாதிரியே இருக்காது. நான் அங்க அந்த ஒரு நாட்டுக்கு போனேன், அந்த நாட்டுல ரொம்ப எல்லா வசதியும் இருந்துச்சு, தண்ணி வசதி இருந்துச்சு, அந்த நாட்டுல எல்லாமே அழுகை இல்லை. அந்த அற்புத நாடை குறித்து ஒருத்தர் அப்படியே அந்த நாட்டுக்கு நான் போனேன், பார்த்தேன், வந்தேன்னு சொல்லி கடைசியில் அந்த நாட்டுக்கு போக உங்களுக்கு விருப்பமா அப்படின்னு சொல்லும்போது, அதுக்கப்புறம் தான் நீங்க இயேசுவை ஏற்றுக்கொள்ளணும் அப்படின்னு சொல்லி அந்த கைப்பிரதியை வாசிச்சு அவர் என்ன பண்ணாரு? ரட்சிக்கப்பட்டார். இப்படி ஒவ்வொருத்தருக்கும் பாத்தீங்கன்னா முதல்ல ஆண்டவர் ஒரு சின்ன ஒரு இன்ட்ரோடக்ஷன். இப்ப நான் என்னுடைய சந்ததி, எங்களுடைய பரம்பரையில முதல்ல நான் கிறிஸ்துவனா இருக்கிறேன். ஆனா எங்க அம்மா சொல்லுவாங்க, அவங்களும் சண்டே கிளாஸ் போயிருக்கிறாங்க. அல்லேலூயா. சின்ன பிள்ளைல என்ன பண்ணுவாங்க? அந்த டான்ஸ் ஆடிட்டு அவங்களும் சண்டே கிளாஸ் போயிருக்கிறாங்க. அப்போ அந்த வித்து என்ன இருக்கு? ஏன் மூலமா அது முளை விட்டு அது இன்னைக்கு ஒரு பெரிய
மரமாக இருக்கிறது. அல்லேலூயா. அப்ப ஒவ்வொரு சந்ததியும் ஒவ்வொரு பரம்பரையும் ஆண்டவர் ஏதாவது ஒரு இடத்துல என்ன பண்ணுவாரு? டச் பண்ணுவார். அல்லேலூயா. அப்ப அது முதல் ஆதி அனுபவம். அப்ப கிறிஸ்துவுக்குள்ளாக ஒரு சின்ன ஒரு அனுபவத்துல நாம வரோம். அந்த விதை பாத்தீங்கன்னா சில நேரத்துல என்ன ஆகும்? இப்ப நம்ம கரு இருக்குது. என்ன ராஜா? உட்காரு. அப்ப நல்லா கவனிங்க. அப்ப கரு வயித்துல இருந்த அந்த கரு தங்கணும். நிறைய பேருக்கு என்ன ஆயிருது? அபார்ஷன் ஆயிருது இல்லையா? கரு கலைஞ்சிருது. அந்த மாதிரி அப்ப நல்ல விதை விதைக்கப்பட்ட நிலமாக நம்முடைய இருதயம் இருக்க வேண்டும். அப்ப அந்த ஒரு இன்ட்ரோடக்ஷன், ஆண்டவருடைய அன்பு நம்மை நெருங்கி வரும்போது கப்புன்னு பிடிச்சிக்கணும். அல்லேலூயா. நல்ல புளிய மரத்தை புளியங்க பிடிச்சிக்கிட்டா அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி அப்ப அந்த கருவா இருக்கும்போது ஆண்டவருடைய அன்பு நம்மை நெருங்கி வரும் பொழுது அது என்ன பண்ணணும்? இன்னும் அதுல வளர்வதற்கான முயற்சி எடுக்கணும். அப்ப சாத்தான் எடுத்து போடுறான். நல்ல இந்த கற்பாறையில போட்ட மாதிரி அது வெளில போயிருது. வழி அருகே விதைக்கப்பட்ட விதை, இப்படி எல்லாம் பாத்தீங்கன்னா அப்படியே ஒவ்வொரு ஸ்டேஜ்ல அது வெளியில போயிருது. அப்ப நல்ல நிலத்துல விதைக்கப்பட்ட விதையை போல அந்த கருவாக இருக்கக்கூடிய கிறிஸ்து அந்த முதல் ஸ்டேஜ்ல இருக்கும் பொழுதே நாம என்ன பண்ணணும்? நம்ம அதை உறுதியாக பற்றி கொள்ளணும். அப்போ கரு என்ன ஆகணும்? வளரணும். 3 மாசம் வரைக்கும் தெரியாது, 4 மாசம் வரைக்கும். அப்புறம் கொஞ்சம் வயிறு பெருசாகும். எங்க ஆபீஸ்ல ஒருத்தர் இருக்கிறார். அவங்க அவர் ஒய்ஃப் நல்லா குண்டா இருப்பாங்க. அவங்க வெயிட்டை குறைக்கிறதுக்காக என்ன பண்ணாங்க? டாக்டர்கிட்ட போய் பார்த்து அதுக்கு மாத்திரை வாங்கி சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. அவங்களுக்கு பல வருஷமா குழந்தையே இல்லை. திடீர்னு பாத்தீங்கன்னா ஒரு நாள் செக்அப் போயிருக்காங்க. பிள்ளை 8 மாசம் அப்படிங்கிறாங்க. பெத்த தாய்க்கே தெரியாது. இல்லையா? இன்னும் 1 மாசம் கழிச்சு வந்தேன்னா பிள்ளையவே கையில எடுத்துட்டு போயிடலாமேமா அப்படின்னு இருக்காங்க டாக்டர். அல்லேலூயா. அதனால அவர் பாத்தீங்கன்னா அவர் கணவனா ரட்சிக்கப்படாதவர், எங்க கூட வேலை பார்க்கிறவர். இந்த அற்புதத்தை பார்த்து பிள்ளை இல்லைன்னு சொல்லி பல வருஷமா ஏங்கி, இதுல பெரிய அதிசயம் என்னன்னா அவங்க சாப்பிட்ட மாத்திரை எல்லாமே அந்த கருவுக்கு ஆகாது. வெயிட்ட குறைக்கிறதுக்காக அவங்க மாத்திரை சாப்பிட்டுட்டு இருக்காங்க. ஆனா பாருங்க, அவங்களுக்கு தெரியாமலே கரு உருவாயிருக்கு. அல்லேலூயா. அது மிகப்பெரிய அதிசயம். அவங்க அதுக்கப்புறம் ஆண்டவர் ஏற்றுக்கொண்டாங்க. அல்லேலூயா. அப்ப இந்த மாதிரி உலகத்துல அநேகருடைய இருதயங்கள்ல ஆண்டவர் பாத்தீங்கன்னா கருவாகவே இருப்பார். சில பேர் சொல்லுவாங்க, எனக்கு தெரியும், எனக்கு ஏசப்பா நல்லா தெரியும், நான் கிறிஸ்டின் ஸ்கூல்ல தான் படிச்சேன், நான் பாத்தீங்களா சில்வர் டாலர்லாம் போட்டிருக்கேன், பாத்தீங்களா நான் எங்க பார்த்தாலும் அப்படியே ஒரு சிலுவை போட்டுக்குவேன், நான் வேளாங்கண்ணிக்கெல்லாம் போயிருக்கிறேன், நான் படிச்சதே கிறிஸ்டின் ஸ்கூல் தான், நான் படிச்சதே கிறிஸ்டின் காலேஜ் தான், நான் அந்த பாதிரியார் இந்த அப்பம் கொடுப்பார் அதெல்லாம் வாங்கி சாப்பிட்டுருக்கிறேன் அப்படிம்பாங்க. அல்லேலூயா. அது எல்லாமே அது நல்லது, அது ஆரம்ப நிலை. அல்லேலூயா. நிறைய பேர் நான் கேட்டிருக்கிறேன். பெரியார் பஸ் ஸ்டாண்ட் மதுரையில அந்த சிக்னல் கிராஸ் பண்ணா போதும், லெப்ட்ல ஒரு பெரிய TLC சர்ச் இருக்கும். அந்த சர்ச்சை கிராஸ் பண்ண 90% பேர் ஒரு சிலுவையை போட்டுருவாங்க. பஸ் டிரைவர் கூட ஸ்டேரிங்ல இருந்து கையை எடுத்து ஒரு சிலுவையை போட்டுருவாங்க. அல்லேலூயா. அப்ப எல்லாருக்குமே அந்த ஒரு சிலுவை, அந்த ஆலயம், ஆண்டவருடைய அன்பு, இயேசுநாதருடைய படம் எல்லாம் பார்த்த உடனே தன்னறியாம என்ன பண்ணுது? மனது ஈர்க்கப்படுகிறது. அது கருவா இருக்கக்கூடிய ஒரு நிலை. அல்லேலூயா. அப்ப அந்த நிலையிலிருந்து நாம் என்ன பண்ணோம்? அடுத்த கட்ட வளர்ச்சிக்கு வரணும். வாசிங்க 1 பேதுரு புஸ்தகம் 2வது அதிகாரம் 3வது வசனத்தை பார்க்கலாம். 1 பேதுரு 2:3. நீங்கள் வளரும்படி புதிதாய் பிறந்த குழந்தைகளைப் போல திருவசனமாகிய கலங்கமில்லாத ஞானப்பாலின் மேல் வாஞ்சையா இருங்கள். அப்ப திருவசனமாகிய கலங்கமில்லாத ஞானப்பாலின் மேல் வாஞ்சையா இருங்கள். அப்ப வளரணும். இப்ப கரு வளரணும்னா தாய் என்ன பண்ணணும்? சாப்பிடணும். ஆனா சாப்பிட முடியாது, வாந்தி வரும், ஒமட்டும், வயிற்ற புரட்டும், தலைவலிக்கும். பெத்த தாய்க்கு வயிற்றுல கரு இருக்கும்போது சாப்பிட முடியாது. அப்ப கிறிஸ்துவாகிய அந்த அன்பு உள்ள வரும்போது நிறைய எதிர்ப்புகள் வரும், நிறைய போராட்டம் வரும். அந்த கரு வளரக்கூடாதபடிக்கு, இயேசுவின் அன்பு நம்முடைய இருதயத்துல வளரக்கூடாதபடிக்கு வீட்டுல எதிர்ப்பாங்க. அங்க போகாத, சர்ச்சுக்கு போகாத, அதை பண்ணாத, இதை பண்ணாத, அப்படி நிறைய எதிர்ப்புகளும் போராட்டங்களும் வரும். அந்த எதிர்ப்பையும் போராட்டத்தையும் மிஞ்சி நம்முடைய இருதயத்துல கிறிஸ்துவின் கரு வளர்ந்தாதான் என்ன பண்ண முடியும்? அடுத்த கட்டத்துக்கு நாம ஒரு முன்னேற்ற பாதையில போக முடியும். அப்ப நீங்கள் வளரும்படி அப்ப என்ன பண்ணணும்? வசனத்தை தேடணும். அல்லேலூயா. வாசிங்க எரேமியா புஸ்தகம் 6வது அதிகாரம் 16வது வசனம். எரேமியா 6:16. சீக்கிரம். பிரைஸ் எல்லாம். எரேமியா 6:16. வழிகளிலே நின்று பூர்வ பாதைகள் எவை என்று கேட்டு விசாரித்து நல்ல வழி எங்கே என்று பார்த்து அதிலே நடவுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்மாவுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஒரு அம்மா பஸ்ல போயிட்டு இருப்பாங்க. ஒரு அம்மா பஸ்ல போயிட்டு இருப்பாங்க. டெய்லி வீட்ல இருந்து ஆபீஸ்க்கு பஸ்ல போவாங்க.
கரெக்டா அந்த விண்டோ சீட்லாம் உட்காருவாங்க. ஏன்னா டிப்போல ஏறுறாங்க, ஃபர்ஸ்ட் டெர்மினஸ், ஃபர்ஸ்ட் இதுல ஏறுறாங்க, அவங்க போறாங்க. கரெக்டா அந்த சர்ச்சு பக்கம் போகும்போது அந்த செவத்துல வசனமா ஒட்டிருப்பாங்க பாத்தீங்களா, அந்த வசனத்தை டெய்லி வாசிப்பாங்க. டெய்லி வாசிச்சு 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 ஒரு நாள் ரட்சிக்கப்பட்டாங்க. அவங்க பேர் லட்சுமி, அல்லேலூயா, டாக்டர் அம்மா. அவங்க டெய்லி பஸ்ல உட்கார்ந்து அந்த வசனத்தை அப்படியே அந்த கிராஸ் பண்ணும்போது அந்த டக்குன்னு அந்த செகண்ட்ல என்ன பண்ணுவாங்களாம், அந்த வசனத்தை வாசிச்சிருவாங்க. வழிகளிலே நின்று பூர்வ பாதை என்று. இப்ப வழியில போறோம், நிறைய ஆண்டவர் நம்ம என்ன பண்றாரு, நம்மள கிராஸ் பண்ணிக்கிட்டே இருக்கிறாரு, சிக்னல்ல கிராஸ் பண்ண மாதிரி பண்ணிக்கிட்டே இருக்கிறாரு. 1.5 வருஷமா ரூபன் பிரதர் இங்க இருந்தாரு, ஆனா இங்க ஒரு சர்ச் இருக்குன்னே அவருக்கு தெரியல. இப்ப என்ன பண்ண, ஆண்டவர் கிராஸ் பண்ணிட்டார். அல்லேலூயா. ஆண்டவருடைய அன்பு ரூபன் பிரதருடைய வாழ்க்கையில கிராஸ் பண்ணிடுச்சு. இனிமேல் ஆண்டவர் அற்புதம் செய்ய போகிறார். அல்லேலூயா, ஆமென். அப்போ வழிகளில நின்று பூர்வ பாதை, எது ஒரிஜினல் எது ரியல் எப்படின்னு சொல்லி நம்ம என்ன பண்ணணும், ஆராய்ச்சி பண்ணணும். அல்லேலூயா. வசனத்துல நாம் பழக்குவிக்கப்பட வேண்டும். அல்லேலூயா. வாசிங்க நியாயாதிபதிகள் புஸ்தகம் 13வது அதிகாரம் 12வது வசனம். நியாயாதிபதிகள் 13:12. அல்லேலூயா. சீக்கிரமா போகிறேன், நிறைய காரியங்கள் இருக்கிறது. அப்பொழுது மனோவா, நீ சொன்ன காரியம் நிறைவேறும் போது அந்த பிள்ளை எப்படி வளர்க்க வேண்டும், அதை எப்படி நடத்த வேண்டும் என்று கேட்டான். பாருங்க, இன்னும் பிள்ளை பிறக்கல, குழந்தை வெளியில வரல, ஆனா மனோவா கேட்கிறான், அந்த பிள்ளை பிறப்பதற்கு நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? அப்ப கிறிஸ்துவின் அன்பு நம்முடைய இருதயத்திலே வந்த பிறகு அது முழுமை அடைவதற்கு, அது அடுத்த கட்ட வளர்ச்சிக்கு போவதற்கு, நெக்ஸ்ட் லெவல்ல இம்ப்ரூவ் ஆவதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர்கிட்ட கேட்டுக்கொண்டே இருக்கணும். இதெல்லாம் நான் முடிச்சிட்டேன், நான் எல்லாம் கரு இல்லை, நான் பெரிய ஆளு, நான் மெச்சூர் ஆயிட்டேன். அடுத்து வர ஸ்டேஜ் பார்க்கும்போது தெரியும் நாம அந்த ஸ்டேஜில் இருக்கிறோமா. கடைசியா இந்த செல்ஃப் அசஸ்மெண்ட், இது உங்களுக்கு கொஸ்டின் பேப்பர் கொடுப்போம், நீங்க எந்த ஸ்டேஜில் இருக்கிறீங்க, நீங்க இன்னும் கருவாவே இருக்கிறீங்களா, இல்ல இன்னும் குழந்தையாவே இருக்கிறீங்களா, இல்ல வாலிபர் ஆயிட்டீங்களா, அந்த ஸ்டேஜ் நீங்க என்ன பண்ணணும், நீங்கள் உய்த்து ஆராய்ந்து பார்க்க வேண்டும். ஆமென், அல்லேலூயா. அப்போ கிறிஸ்து பிறப்பதற்கு முன்பாகவே மனோவா கேட்கிறான், நாங்கள் என்ன செய்ய வேண்டும். அல்லேலூயா. அப்படிப்பட்ட ஒரு தேடல் உள்ள வாழ்க்கை தான் ஆண்டவருக்குள்ள வளர முடியும். ஒரு அற்புதம் நடந்த உடனே, கேட்ட உடனே, கிடைச்ச உடனே அப்படியே டாட்டா காமிச்சிட்டு நல்லா சாப்பிட்டு செரிச்சிட்டு போயிடக்கூடாது. அடுத்து என்ன, அடுத்து என்ன, அடுத்து என்ன, அந்த ஆவல் உங்களுக்குள்ள இருக்குதா? அப்படின்னாதான் குழந்தை வளரும். இப்ப அடுத்து டெலிவரி டைம், செகண்ட் ஸ்டேஜ், இயேசு பிறந்துட்டார். அல்லேலூயா. குழந்தை இயேசு. முதல் பாயிண்ட் கருவில் இருக்கும் இயேசு, இரண்டாவது குழந்தை இயேசு. அல்லேலூயா. வாசிங்க நீதிமொழிகள் புஸ்தகம் 25வது அதிகாரம் 25வது வசனம். நீதிமொழிகள் 25:25. தூர தேசத்திலிருந்து வரும் நற்செய்தி. அடுத்து லூக்கா சுவிசேஷம் 2வது அதிகாரம் 10, 11, 12 எடுத்து வச்சுக்கோங்க. இது வாசிங்க. தூர தேசத்திலிருந்து வரும் நற்செய்தி விடாய்த்த ஆத்துமாவுக்கு கிடைக்கும் குளிர்ந்த தண்ணீருக்கு சமானம். வாசிங்க லூக்கா 2, 10, 11, 12. சீக்கிரம். தேவதூதன் அவர்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், இதோ எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தி உங்களுக்கு அறிவிக்கிறேன். இன்று கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர் உங்களுக்கு தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார். பிள்ளையை துணிகளில் சுற்றி முன்னணையிலே கிடத்திருக்க காண்பீர்கள், இதுவே உங்களுக்கு அடையாளம் என்றான். பாருங்க, இப்ப குழந்தை பிறந்தாச்சு. தூர தேசத்திலிருந்து வரக்கூடிய ஒரு நற்செய்தி விடாய்த்த ஆத்மாவுக்கு குளிர்ந்த தண்ணீரை போல இருக்கும். என் மனசெல்லாம் வறண்டு போயிருக்கு, அப்படியே ட்ரையா இருக்கு, அப்படியே வெந்து போயிருக்கு. அப்ப தூரத்துல இருந்து ஒரு செய்தி வருது, அது எனக்கு எப்படி இருக்கு, மனசுக்கு அப்படியே கூலா இருக்கு, குளிர்ச்சியா இருக்கு. அது என்ன செய்தி? இயேசு இன்றைக்கு பூமியில பிறந்திருக்கிறார், இதுவே உங்களுக்கு நற்செய்தி. வாசமா இல்லையா? 25 நற்செய்தி. எந்த நற்செய்தி? தூர தேச பரலோகத்து வந்த தூர தேசம் நற்செய்தி, இயேசு பிறந்திருக்கிறார். அல்லேலூயா. குழந்தை பிறந்தவன என்ன பண்ணுவீங்க? எல்லாருக்கும் சொல்லுவீங்களா இல்லையா? சாக்லேட் கொடுப்பீங்கல்ல, மிட்டாய் கொடுப்பீங்க, கேக் கொடுப்பீங்க, எல்லாருக்கும் வாட்ஸ்அப் பறக்கும். சோஃபி பறந்துடுச்சு, ஹரி பறந்துட்டான், ராஜு பறந்துட்டான், பியூலா பறந்துட்டா. சொல்றீங்களா? இயேசு பிறந்ததை சொன்னீங்களா? நான் ரட்சிக்கப்பட்டுட்டேன், நான் இயேசு ஏற்றுக்கொண்டுட்டேன், இயேசுவே சொந்த ரட்சகரா, இயேசுவே மெய்யான தெய்வம், இயேசுதான் இனி எனக்கு எல்லாமே. இயேசு உங்க வாழ்க்கையில பிறந்துட்டார் அப்படின்னா நீங்க அவர் பிறந்ததை சொல்லணும். வயிற்றுல பிறந்த குழந்தைய நீங்க என்ன பண்றீங்க? அவ்வளவு சந்தோஷமா எல்லாருக்கும் சொல்றீங்க. தாய்மாமனுக்கு சொல்றது, அங்க சொல்றது, பாட்டிக்கு சொல்றது, சொந்தக்காரங்க எல்லாம் கூப்பிட்டு அப்படியே பாத்தீங்கன்னா
பிரியாணி தான் கொண்டாட்டம் தான். ரட்சிக்கப்பட்டதை என்னைக்காவது சொல்லியிருக்கிறீங்களா? இப்பதான் தெரியுது, ஆஹா இன்னும் நம்ம இன்னும் குழந்தையா தான் இருக்கிறோமோ. இப்பதான் கொஞ்சம் அப்படியே டெஸ்ட் உயித்து ஆராய்ந்து பாக்குறீங்க. ஒருவன் இயேசு ஏற்றுக்கொண்டான், இயேசு உள்ளத்துல பிறந்துட்டான் அப்படின்னா அடுத்த செகண்ட் சொல்லணும். பவுல் பாருங்க, உடனே புறப்பட்டு அல்லேலூயா சந்திச்ச நாள் அல்லேலூயா நான் சொன்னேன், நான் போனேன், ஓடினேன், மேலூருக்கு ஓடினேன், ஈரோடுக்கு ஓடினேன், பவானிக்கு ஓடினேன் அல்லேலூயா. 20 வருஷமா பிரிஞ்சு கிடந்த எங்க அக்காவுடைய குடும்பத்தை ஃபேமிலியில எங்க அம்மா அப்பாவோட சேர்த்து வச்சேன். 17 வருஷமா பிரிஞ்சு கிடந்த என் அண்ணனுடைய குடும்பத்தை சேர்த்து வச்சேன். எங்க பார்த்தாலும் ஓட 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 லேலு பைத்தியக்கார மாதிரி. எங்க பாஸ்டர் அப்படிதான், என்னத்தான் காணாத கண்டுபிட்டா அந்த டேனியல் அப்படி எங்க பாஸ்டர் அடிக்கடி பேசுவாரு. எங்க பார்த்தாலும் ஏசு ஏசு ஏசுங்கிறானேப்பா, என்னத்தான் இப்படி காணாத கண்டுட்டா அந்த டேனியல் அப்படின்னு சொல்லுவாருங்க பாஸ்டர். லேலு ஒரு பாட்டி சொல்லுமா, திட்டுமா, லேலுயா. அந்த மாதிரி அந்த உள்ளத்துல அந்த அன்பு வந்த பிறகு, ஏசு உள்ளத்துல பிறந்த பிறகு சொல்லணும். எத்தனை பேர் இன்னும் ரகசிய கிறிஸ்தவங்களா இருக்கிறீங்க? நிறைய பேர் வேலை பார்க்குற இடத்துல கிறிஸ்டின்றது தெரியும். உங்களுக்கு தெரியுமா பிரதர்? உங்க ஆபீஸ்ல எல்லாரும் தெரியுமா? சீனிவாசன் தெரியறோட ஸ்டீஃபன் தெரியணும். அல்லேலூயா. அது பேர் எப்படியோ கூட்டு போயிட்டு பரவாயில்ல. இவர் ஞாயிற்றுக்கிழமை ஒரு டிஸ்டர்ப் பண்ணாதீங்க, இவர் குட் ஃப்ரைடே லீவ் கொடுத்துருங்க, ஈஸ்டர்ல வர லீவ் கொடுத்துருங்க. அப்போ நாம் கிறிஸ்துவர்கள், தேவன் நம்முடைய உள்ளத்துல வாசம் பண்ணுகிறார், நம்முடைய உள்ளத்துல இருக்கிறார், நம்முடைய வாழ்க்கையில கிறிஸ்து ஒரு அங்கமாக, ஒரு பார்ட்னராக இருக்கிறார் என்பதை உலகம் அறிந்து கொள்ள வேண்டும். ரகசிய கிறிஸ்துவர்களா இருக்காதீங்க, பெயர் கிறிஸ்துவர்களா இருக்காதீங்க. அப்படின்னா இன்னும் அர்த்தம், ரகசிய கிறிஸ்துவ அர்த்தம் கருவுல தான் இருக்கு, இன்னும் டெலிவரி ஆகல. ரகசிய கிறிஸ்துவ அர்த்தம் குழந்தை வெளில பிறக்கல, இன்னும் உள்ளதான் இருக்கு. 10 மாசம் தாண்டிடுச்சு, 11 மாசம் தாண்டிடுச்சு. ஆனா என்ன பண்ணலாம், நம்ம இன்னும் டேட் குறிக்கல, நல்ல நாள் பார்த்துட்டு இருக்கிறோம். அல்லேலூயா. அப்படி அல்ல, கிறிஸ்து பிறந்துட்டார் அப்படின்னா அது உலகத்திற்கு பறை சாற்ற வேண்டும். அல்லேலூயா. மேய்ப்பர்கள் சொன்னாங்க, ஓடி போய் சொன்னாங்க. அல்லேலூயா. மரியாள் ஓடி போனா, உள்ள வந்தோடனே அடுத்த எலிசபெத் வீட்டுக்கு ஓடுறா, எனக்குள்ள ஆண்டவர் வந்துட்டாரு. அல்லேலூயா. அவர் பிறக்கறதுக்கு முன்னாடியே ஓடிட்டா. மலை தேசங்களில் ஓடி திரிந்தால், தீவிரமாய் ஓடினாள். அல்லேலூயா. இப்ப கிறிஸ்து பிறந்துட்டார் அப்படின்னா சந்தோஷமா போய் நாம் என்ன பண்ணோம், ஆண்டவரை நாம் பறை சாற்ற வேண்டும். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனா இந்த நேரத்துல என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, பிள்ளையை துணிகளிலே சுற்றி முன்னணையில கிடத்தி இருக்க காண்பீர்கள். என்ன பண்ணுவாங்க, கிறிஸ்து உள்ள வந்துட்டாருன்னா ஐயோ வெளில தெரியக்கூடாது, நல்ல துணியை போட்டு சுத்தி என்ன பண்ணுவாங்க, மூளையில திண்ணையில ஓரமா வச்சிருவாங்க. அல்லேலூயா. அப்படியா? அப்படி கிடையாது. கிறிஸ்து பிறந்த உடனே அது என்ன பண்ணணும், வெளியில விடணும். அல்லேலூயா. பிரைஸ் எல்லாம். கர்த்தருக்கு வாசிங்க எபிரேயர் புஸ்தகம் 5வது அதிகாரம் 13வது வசனம். எபிரேயர் 5:13. பால் உண்கிறவன் குழந்தையா இருக்கிறபடியினாலே நீதியின் வசனத்தில் பழக்கமில்லாதவனாய் இருக்கிறான். அப்போ குழந்தையா இருக்கிறான், அப்ப வசனத்துல அவனுக்கு இன்னும் பழக்கம் இல்லை, அப்ப தைரியம் இல்லை. வசனம் தான் ஆவிக்குரிய பட்டயம். இயேசு எதற்காக என்னுடைய வாழ்க்கையில வந்திருக்கிறார், இயேசு எதற்காக என்னை தெரிந்து கொண்டிருக்கிறார், இயேசு எதற்காக என்னுடைய உள்ளத்துல வந்திருக்கிறார், என்னை குறித்து அவருடைய திட்டம் என்ன, பிளான் என்ன அப்படிங்கிற அந்த தாகம், அந்த தேடல் இருந்துச்சு அப்படின்னா அவங்க என்ன பண்ணுவாங்க, ஓடி போய் ஆண்டவரை குறித்து சொல்லுவாங்க. அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். பாருங்க, அப்போ லூக்கா 2:28-32 வாசிங்க. லூக்கா 2ஆம் அதிகாரம் 28 முதல் 32 வரை வாசிங்க. அவள் இருந்த வீட்டில் தேவதூதன் பிரவேசித்து, கிருபை பெற்றவளே வாழ்க, கர்த்தர் உன்னுடனே இருக்கிறார், ஸ்திரீகளுக்குள்ளே நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள் என்றான். அவளோ அவனை கண்டு அவன் வார்த்தையினால் கலங்கி இந்த வாழ்த்துதல் எப்படிப்பட்டதோ என்று சிந்தித்துக் கொண்டிருந்தாள். 2:32 சாரி 2ஆம் அதிகாரம், நீங்க 1ஆம் அதிகாரம் வாசிக்கிறீங்க. அவன் அவரை தன் கைகளில் ஏந்தி கொண்டு தேவனை ஸ்தோத்தரித்து, ஆண்டவரே, உமது வார்த்தையின்படி உமது அடியேனை இப்பொழுது சமாதானத்தோட போக விடுகிறீர், புறஜாதிகளுக்கு பிரகாசிக்கிற ஒளியாகவும் உம்முடைய ஜனமாகி இஸ்ரவேலுக்கு மகிமையாகவும் தேவரீர் சகல ஜனங்களுக்கு முன்பாக ஆயத்தம் பண்ணின உம்முடைய ரட்சணத்தை என் கண்கள் கண்டது என்றான். சிமியோன் குழந்தையாகி அந்த இயேசுவை கையில ஏந்தி கொண்டு தேவனை துதிக்கிறான். அப்ப உங்க வாழ்க்கையில பிறந்த இயேசுவை நீங்க என்ன பண்ணக்கூடாது, குழந்தையாகவே நினைக்க கூடாது. அவன் மேசியாவாக பார்த்தான், இயேசுவை தேவனாக பார்த்தான், ஆண்டவராக பார்த்தான். அல்லேலூயா. அப்போ ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில வந்தது நீங்க மகிமையா நீங்க நினைக்கணும்.
பெருமையா நினைக்கணும். அல்லேலூயா. அப்ப ஏதோ ஒரு சந்தர்ப்பத்திற்காக, நிர்பந்தத்திற்காக, தேவைக்காக, பணத்துக்காக, கல்யாணத்துக்காக, எந்தவித நிர்பந்தத்திற்காக நாம் இயேசுவை நெருங்கினோம் அப்படின்னா நம்ம என்ன பண்ண முடியாது, அடுத்த கட்டத்துக்கு வளர முடியாது. அப்படிப்பட்ட நிர்பந்தத்துல வந்தா கூட தொடர்ந்து நாம ஆண்டவர் எப்படி பார்க்கணும், குழந்தையாக இல்ல, அவரை வரப்போகிற மேசியாவாக பார்க்கணும். அல்லேலூயா. அப்ப சிமியோன் அப்படி பார்த்தான். அவன் கையில வச்சிருக்கிற குழந்தைய கொஞ்சிறான், முத்தமிடுறான். ஆனா என்ன பண்ணா, அதுக்குரிய கனத்தையும் மரியாதையும் கொடுக்கறான். அது கிறிஸ்து, அது மேசியா. அல்லேலூயா. அப்ப அந்த விதமான ஒரு கட்டத்துக்கு நீங்க வர வேண்டும். அல்லேலூயா. சரி, அடுத்து நான் சீக்கிரம் போகிறேன். மூன்றாவது பகுதி, டீனேஜ் ஜீசஸ், அதாவது 12 வயசு வரைக்கும். அல்லேலூயா. குழந்தைன்னா 3 வயசு 4 வயசு அது வரைக்கும் தான் குழந்தை. பப்பா தூக்கி கொஞ்சலாம். அப்ப உன தூக்கி கொஞ்சம் முடியுமா? அல்லேலூயா. என்னாலே தூக்க முடியாது. சிறு வயது, சிறுவன், விடலை பருவம், விடலை பருவம், டீனேஜ். அல்லேலூயா. டீனேஜ் என்ன அர்த்தம்? 17 வரைக்கும், 19 வரைக்கும். அதுக்கப்புறம் தான் யூத். அல்லேலூயா. அதான் டீனேஜ் அப்படிம்பாங்க. 16, 17, 18, 19, டீன், அதான் டீனேஜ். அல்லேலூயா. விடலை பருவம். அது வரைக்கும் உள்ள பகுதியை நாம இன்னைக்கு பார்க்க வரோம். வாசிங்க லூக்கா சுவிசேஷம் 2வது அதிகாரம் 42 இருந்து 47 வரைக்கும் நீங்க வாசிக்க வேண்டாம், நீங்க டைரியில குறிச்சு வச்சுக்கோங்க. 42 இருந்து 47 வரைக்கும். அப்ப இயேசு அந்த இடத்துல 12 வயது நிரம்பின ஒரு சிறுவனாக இருக்கிறார் அப்படின்னு சொல்லுகிறாங்க. இல்ல அங்கே போட்டுருக்குன்னு நினைக்கிறேன் இல்லையா? 12 வயது இருந்தாரா? போட்டிருக்குமா அதுல? அவருக்கு 12 வயதான போது. போதும் 12 வயதான போது. அப்ப அந்த ஸ்டேஜ் தான் நம்ம இப்ப பார்க்க போறோம். அப்போ இயேசுவை அவங்க அம்மா அப்பா என்ன பண்றாங்க, பண்டிகைக்கு, விழாவுக்கு, ஃபங்க்ஷன், ஃபெஸ்டிவலுக்கு எருசலேமுக்கு கூட்டிட்டு போறாங்க. எல்லாம் முடிஞ்சிருச்சு, ஃபெஸ்டிவல் எல்லாம் முடிஞ்சிருச்சு. அவங்க திரும்ப என்ன பண்றாங்க, ஊருக்கு போகிறாங்க. ஊருக்கு போகும்போது என்ன பண்றாங்க, இயேசுவை தொலைச்சிட்டாங்க. பிள்ளை என்ன பண்றாங்க, கையோட கூட்டு வரணும். திருவிழாக்கு போக என்ன பண்றாங்க, பிள்ளைங்க இந்த பலூனை பார்ப்பாங்க, இந்த ராட்டனத்தை பார்ப்பாங்க, சர்க்கஸ் பார்ப்பாங்க, நின்றுவாங்க. இவங்க என்ன பண்ணுவாங்க, முன்னாடி போயிடுவாங்க. அல்லேலூயா. அந்த அம்மா அந்த கலர்ல சேலை கட்டி இருக்கு, அந்த ஐயா அப்படி பண்ணிருக்கிறார், என்ன பண்ணுவாங்க, பிள்ளையே மறந்துடுவாங்க. அல்லேலூயா. அதே மாதிரி என்ன பண்ணாங்க, யோசேப் மரியாளும் இயேசுவை மறந்து என்ன பண்ணிட்டாங்க, போயிட்டாங்க. அவங்க போயிட்டாங்க. பாதி தூரம் போன பார்த்தா ஐயோ அரிய காணோம் அப்படின்னு தேடுறாங்க. அல்லேலூயா. இயேசுவை காணோம் அப்படின்னு தேடிட்டு இருக்காங்க. எங்க போனார் எங்க போனார்? அப்ப என்ன பண்றாங்க, ஒரு நாள் பிரயாண தூரம் வரைக்கும் போயிட்டாங்க. திரும்ப என்ன பண்றாங்க, அவர் எங்கேயாவது கேம்ப்ல இருப்பாரு. அங்க நடந்து போவாங்க, கழுதையில போவாங்க, நடந்து போவாங்க. அப்பெல்லாம் பஸ் காரு கிடையாது. அங்கங்க கேம்ப் போட்டு சாப்பாடுலாம் ரெடி பண்ணி சாப்பிட்டுட்டு என்ன பண்ணுவாங்க, கேம்ப்ல ரெஸ்ட் எடுத்து போவாங்க. ஒவ்வொரு கேம்பா போய் தலையை விட்டு பாக்குறாங்க. அல்லேலூயா. இவர்கள் பிரயாணக்காரருடைய கூட்டத்திலே இருப்பாரோ அப்படின்னு தேடினாங்க. அல்லேலூயா. இப்ப இயேசுவை தேடக்கூடிய நிலைமை என்ன அப்படின்னா, இயேசுவை எங்க தேடணும், எருசலேம்ல தான் தேடணும். அல்லேலூயா. இந்த ஸ்டேஜ்ல 12 வயசு, உங்களுக்கு 12 வருஷம் கிடையாது, அந்த அனுபவம் வந்துருச்சு அப்படின்னா நீங்க கண்ட இடத்துல இயேசுவை தேடக்கூடாது. சில பேர்லாம் சொல்லுவாங்க, ரட்சிக்கப்பட்ட உடனே நம்ம ஆளுங்களை பார்த்தா பிடிக்க முடியாது கிறிஸ்டின்ஸ. இவர் ரட்சிக்கப்பட்டாரு, கணேசன் பால்நேசன் ஆயிட்டாரு, லட்சுமி நகோமி ஆயிடுச்சு, அமுதா ரூத் அமுதா ஆயிடுச்சு, சீனிவாசன் ஸ்டீபன் ஆயிட்டாருன்னு ஒரு பெரிய கூட்டமே வந்துடும். பிரதர் இந்த மீட்டிங் வாங்க, சிஸ்டர் இந்த மீட்டிங் வாங்க, அங்க போலாம் இங்க போலாம் அங்க போலாம், அந்த வீடு அந்த சர்ச்சு, இது அது அது. ஒருத்தர் அப்படிதான் ரட்சிக்கப்பட்டார். அவருக்கு ஒருத்தர் ஆலோசனை கொடுத்துருக்காரு, பிரதர் ஒரு மீட்டிங் விடாதீங்க, அப்படியே போயிட்டே இருங்க, போஸ்ட் பாருங்க, யார் மீட்டிங் என்ன, எந்த மீட்டிங்னாலும் விடாதீங்க, ஏதாவது ஒரு மீட்டிங்ல உங்களுக்கு அற்புதம் நடக்கும். அவர் பாவம் கடன் தொழில இருந்திருக்கிறார். இப்படி போய் கண்ட இடத்துல உட்கார்ந்தா இயேசுவை கண்டுபிடிக்கவே முடியாது. அல்லேலூயா. நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள். ஆமென். அல்லேலூயா. இந்த நேரம் ஒரு சபையை தேடக்கூடிய ஒரு பருவம். இது வரைக்கும் நீங்க போலாம், ஜாலியா சுத்தலாம், வரலாம். இந்த நேரம், இந்த டீனேஜ் பருவம், அதாவது இந்த விடலை பருவமாக இருக்கக்கூடிய இந்த ஸ்டேஜுக்கு நீங்க வரும்போது கிறிஸ்துவை நீங்கள் எருசலேமிலே தேட வேண்டும். உங்களுக்கென்று நியமிக்கப்பட்ட ஒரு சபையில நீங்க போய் ஜாயின் பண்ணணும். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். அப்போ இந்த காரியத்தை வாசிங்க. உபாகமத்தின் புஸ்தகம் 12வது அதிகாரம் 13வது வசனம். உபாகமம் 12:13. கண்ட இடமெல்லாம் நீ உன் சர்வாங்க தகன பலிகளை இடாதபடிக்கு, கண்ட இடங்களெல்லாம் உன்னுடைய சர்வாங்க தகன பலியை செலுத்தாதபடிக்கு. அப்ப என்ன அர்த்தம், உன் இருதயத்தை, கிறிஸ்து உனக்குள்ள இருக்கிற அந்த அனுபவத்தை எல்லா இடங்கள்லயும் போய் அங்க இங்கேன்னு போய், சிலர் எல்லாம் பாத்தீங்க ரட்சிக்கப்பட்ட உடனே பெருசா என்ன பண்ணிடுவாங்க, நான் சாட்சி சொல்றேன் அது இதுன்னு சொல்லிட்டு ஊரா போவாங்க, சபையா அவங்களுக்குன்னு ஒரு ஆராதிக்கக்கூடிய ஒரு ஸ்தலத்தை தெரிந்து கொள்ள மாட்டாங்க.
அல்லேலூயா. அப்போ கிறிஸ்துவை எங்க தேடணும்? மரியாளும் யோசேப்பு அப்படின்னா எருசலேம்ல தான் தேடணும். அவருக்கு இப்ப ஞானம் வந்துருச்சு. இப்ப அவருக்கு என்ன ஆயிடுச்சு? கொஞ்சம் ஸ்டேஜ் அவர் என்ன இம்ப்ரூவ் ஆயிட்டாரு. அவர் என்ன இங்க பாஸ்டர் மத்தியில உட்கார்ந்து இருக்கிறார், மூப்பர்கள் மத்தியில, பிரதான ஆசாரியன் மத்தியில உட்கார்ந்து வேத ரகசியங்களை வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. அப்ப நீங்க கிறிஸ்துவ இந்த ஸ்டேஜ்ல என்ன பண்ணணும்? அங்கேயும் இங்கேயும் போய் தேவையில்லாத இடத்துல பலி செலுத்தாதபடிக்கு நீங்கள் எருசலேமில நீங்கள் தங்கி தரித்திருக்க, உங்களுக்கென்று நியமிக்கப்பட்ட சபையில நீங்கள் தரித்திருக்க வேண்டியது அவசியம். அடுத்த 4வது ஸ்டேஜ் யூத் ஜீசஸ். அல்லேலூயா. வாலிப இயேசு. 3 ஸ்டேஜ் தாண்டி போயிட்டோம். அடுத்து 4வது வாலிப. வாசிங்க மத்தேயு புஸ்தகம் 3வது அதிகாரம் 16, 17. மத்தேயு 3, 16, 17. அல்லேலூயா. மத்தேயு 3, 16, 17. இயேசு ஞானஸ்தானம் பெற்று ஜலத்திலிருந்து கரையேறிட உடனே இதோ வாசிங்க 16, 17. வானம் அவருக்கு திறக்கப்பட்டது, தேவ ஆவி புறாவை போல் இறங்கி தம்மேல் வருகிறதை கண்டார். அப்ப இந்த ஸ்டேஜ் என்னன்னா ஞான ஸ்நானம் எடுக்க வேண்டிய பருவம். குழந்தை பிறந்தாச்சு, நீங்க ஆண்டவர் பத்தி சுவிசேஷம் சொல்ல ஆரம்பிச்சிட்டீங்க, இப்ப இயேசுவை தேட ஆரம்பிச்சிட்டீங்க, ஒரு சபைக்குள்ள என்டர் ஆயிட்டீங்க. ஒரு சபைக்குள்ள நீங்க என்டர் ஆயிட்டீங்க, இன்னைக்கு வந்துட்டீங்க, ரூபன் பிரதர் இன்னைக்கு வந்துட்டீங்க. அடுத்து என்ன பண்ணணும்? ஞான ஸ்நானத்துக்கு நேராக வளர்ச்சி அடைவதற்கு நம்ம என்ன பண்ணணும்? பக்குவப்படுத்தணும். அல்லேலூயா. இதுவரைக்கும் இருந்த வாழ்க்கை வேற, இனிமேல் வரக்கூடிய வாழ்க்கை வேற. அப்ப இனிமேல் நான் என்ன பண்ணணும்? இப்ப ஒரு யூத் ஸ்டேஜ். அல்லேலூயா. அப்போ இப்ப சோஃபிக்கு வந்து ஞானஸ்நானம் கூட பண்ணணும், வாலிப பிராயத்துக்கு வரணும். ஒரு +2 அது ஏஜ் லெவல்ல நான் சொல்றேன். ஆனா இது வந்து அனுபவத்தின் லெவல்ல. அவருக்கு 43 வயசு ஆயிடுச்சு. ஆனாலும் இன்னும் அந்த கிறிஸ்துவை தேடக்கூடிய, கிறிஸ்துவுக்குள்ளே ஒரு நிலையான ஒரு அனுபவத்துக்குள்ளே வரணும். நான் உங்களுக்கு நல்லா தெளிவா சொல்லி தரேன். அது அந்த குழந்தை இயேசுன்ற பருவம் இருக்கு பாத்தீங்களா, அதுதான் பூரணமாக ரட்சிக்கப்பட்ட ஒரு அனுபவம். என்ன அர்த்தம் அப்படின்னா, இயேசுதான் மெய்யான தெய்வம், வேற எந்த தெய்வம் எனக்கு இல்ல அப்படின்னு என்ன பண்றோம்? ஒரு முழுமையான ஒரு நம்பிக்கைக்குள்ள வருகிறதா அந்த இயேசு பிறக்கிற அனுபவம். அது எப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்ப தாயினுடைய வயிற்றுல அந்த கரு சேரும்போது பல ஆண் விந்து அணுக்கள் வந்து போட்டி போடுது. அதுல ஒரே ஒரு அணுதான் என்ன பண்ணுது? அந்த கரு முட்டையோட சேர்ந்து அது குழந்தையாக மாறுகிறது. அப்ப இந்த உலகத்துல எத்தனையோ விதமான ஆராதனைகள், எத்தனையோ விதமான வழிபாடுகள், எத்தனையோ விதமான நம்பிக்கைகள், எத்தனையோ விதமான பழக்க வழக்கங்கள் இருக்கு. அவ்வளவு சேர்ந்து முட்டி மோதுது. அதுல ஒண்ணு இயேசு கிறிஸ்துவாக வருகிறார். அல்லேலூயா. ஒரு நம்பிக்கை தான் ரியல். ஒண்ணுதான் குழந்தையா பிறக்க போகுது, ஒண்ணுதான் என்ன பண்ண போகுது? முட்டையோட சேர போகுது. அல்லேலூயா. அப்ப அந்த குழந்தை இயேசு என்கிற அந்த பருவம் என்னன்னா தெளிந்த பருவம். இனி நான் எதையும் நம்ப மாட்டேன், கிறிஸ்துதான் என்னுடைய சொந்த ரட்சகர் அப்படின்னு சொல்லி தெளிவாக ஆணித்தரமாக ஏற்றுக்கொள்ளக்கூடிய அந்த பக்குவம். கருவுள்ளானது அப்படியே நம்பிக்கையில் பாதி ஃபில்டர் ஆயிரும். அப்புறம் அடுத்து குழந்தை, அடுத்து டீனேஜ். இப்போ டீனேஜ் அந்த இயேசுதான் எனக்கு மெய்யான தெய்வம் அப்படின்னு நீங்க முடிவு எடுக்கிறீங்கல்ல, அதுதான் குழந்தை இயேசுங்கிற அந்த ஸ்டேஜுக்குள்ள என்ன பண்ணிடணும்? விடலை பருவம் வரும்போது ஆலயத்துக்குள்ள என்டர் ஆயிரணும், சர்ச்சுக்கு போக ஆரம்பிச்சிடணும். இப்ப சர்ச்சுக்கு போயாச்சு, தொடர்ந்து வர ரூபன் வாரம் 2வது வாரம் 3 அப்படியே வந்துகிட்டே இருக்கிறார். தொடர்ந்து வரார், கீழ்படுகிறார், எல்லா சத்தியத்தை கேட்கிறார், பைபிள் எடுத்து வர்றார், பாடுற அப்படியே நான் பார்த்துக்கிட்டே இருப்பேன். உடனே 2வது வாரம் 3வது வாரம் எல்லாம் தொட்டியில முக்கிய மாட்டோம், உடனே எல்லாம் ஞானஸ்நானம் கொடுக்க மாட்டோம். உங்களை அப்படியே உன்னிப்பா கவனிச்சுட்டே இருப்போம், உங்களுக்காக ஜெபம் பண்ணிட்டே இருப்போம். நீங்க எந்த அளவுக்கு நீங்க நம்புறீங்க, எந்த அளவுக்கு ஆண்டவரை தேடுறீங்க, எந்த அளவுக்கு பரிசுத்தம் அடைகிறீங்க, ஆண்டவருக்கு பயப்படுறீங்க, எல்லா தீய பழக்கத்தையும் எல்லா கெட்ட பழக்கத்தையும் நம்ம என்னைக்கு விடுறோம், என்னைக்கு சாட்சியா இருக்கு, அப்படியே பார்த்துக்கிட்டே இருப்போம். அது வருஷ கணக்குல கூட ஆகலாம், மாச கணக்குல கூட ஆகலாம். அப்போ அந்த ஸ்டேஜ் வந்து என்ன பண்ணுவோம்? சரி, இவருக்கு ஞான ஸ்நானம் கொடுக்கலாம். வாலிப வயசுல என்ன பண்ணார்? இயேசு கிறிஸ்து ஞான ஸ்நானம் எடுத்தார். ஆனா அந்த ஞான ஸ்நானம் எடுத்ததுக்கு அப்புறம் இருக்கு பாத்தீங்களா, இதுதான் பெரிய ஒரு கஷ்டமான ஒரு நிலைமை. இதுதான் சேச்சுரேஷன் ஸ்டேஜ். இப்ப என்ன ஆயிடுச்சு? ஒரு தேவைக்காக வந்திருப்பாங்க, ஒரு கடனுக்காக வந்திருப்பாங்க, இல்ல ஒரு வியாதிக்காக வந்திருப்பாங்க, வருவாங்க, அற்புதம் நடக்கும், சுகமாகும், வீடு வாங்குவாங்க, பங்களா வாங்குவாங்க, கல்யாணம் நடக்கும், எல்லாம் பிள்ளை பிறந்துடும், எல்லாம் நடக்கும். அதுக்கப்புறம் என்ன பண்ணிடுவாங்க? அப்படியே ஒரு தேக்க நிலை, ஒரு மந்த நிலை உருவாகிடும். ஏன்னா வாலிபர்கள் தான் அப்படி இருக்கிறாங்க. இந்த பெயிண்ட் அடிக்கிற ஐயா வராரு, காட்டாங்குளத்துல இருந்து பஸ் ஏறி பஸ் ஸ்டாப்ல இருந்து நடந்தே வர்றாரு, நைட் 8 மணிக்கு போறாரு, காலைல 7 மணிக்கு வந்துடுறாரு.
60 வயசு 65 வயசுலாம் சும்மா அப்படியே சும்மா பராக்கிரமா இருக்கிறாங்க. வாலிபர்கள் எப்படி இருக்கிறாங்க? மந்த நிலையில, தேக்க நிலையில. இன்னும் இயேசுநாதரே உயிர் தெழுந்துட்டாரு, நாம எதிரிப்போமா வேண்டாமா அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கிறாங்க வாலிபர்கள். அல்லேலூயா. ஏன்னா அவங்களுக்கு எல்லாமே கிடைச்சிருச்சு. அம்மா அப்பா இருக்கிறாங்க, சம்பாரிச்சு போடுறாங்க, வேலைக்கு சாப்பாடு கிடைக்குது, எல்லாம் கிடைக்குது. அப்ப நமக்கு என்ன? லெத்தார்ஜிக், மந்த நிலை, அசால்ட்டா இருக்குது. அப்படி இருக்கிறீங்களா? உங்களுக்கு தேவையில்லை. அதான் நான் வாலிபர்கள்னா வாலிப வயசுல உள்ளவங்களை சொல்ல, நல்ல நீங்க மிக்ஸ் பண்ணிக்க கூடாது, குழம்பிடக்கூடாது. நீங்க மந்தமா இருக்கிறீங்க, உங்களுக்கு எல்லாமே கிடைச்சிருச்சு, எல்லா தேவையும் சந்திச்சுட்டாரு, இனி எனக்கு எதுவும் வேண்டாம், அப்படியே நான் இருக்கிற காலத்தை அப்படியே ஓட்டிட்டு போறேன், இருக்கிற வரைக்கும் அப்படியே சும்மா சர்ச்சுக்கு வந்துட்டு அப்படியே கொஞ்ச நாள் இருந்துட்டு அப்படியே வாழ்க்கையை முடிச்சுட்டு போறேன் அப்படின்னு நீங்களே ஒரு குறுகிய வட்டம், ஒரு ஃபுல் ஸ்டாப் வைக்கிற அந்த நிலைமைதான் மந்த நிலை. அல்லேலூயா. சிலருக்கு அப்படிதான் அடுத்த கட்ட வளர்ச்சிக்கு போகக்கூடிய அனுபவம் அவங்களுக்கு இல்ல. அல்லேலூயா. வாசிங்க 1 கொரிந்தியர் 15:19. இன்னொருத்தர் கொலோசியர் 3:2 எடுங்க. அல்லேலூயா. சீக்கிரம் பிரைஸ் எல்லாம். இன்னும் 3 ஸ்டேஜ் இருக்கு. 1 கொரிந்தியர் 15:19. கொலோசியர். இம்மைக்காக மாத்திரம் நாம் கிறிஸ்துவின் மேல் நம்பிக்கையுள்ளவர்களாய் இருந்தால் எல்லா மனுஷரை பார்க்கிலும் பரிதபிக்கப்பட்டவர்களாய் இருப்போம். கொலோசியர் 3:2. பூமியில் உள்ளவைகளே அல்ல, மேலானவைகளே நாடுங்கள். அப்ப இம்மைக்காக மாத்திரம். அப்ப வாலிப பருவம், அந்த தேக்கனல் அப்படின்னா ஏதாவது ஒரு தேவைக்காக வந்திருப்பாங்க, வருவாங்க, ரட்சிக்கப்படுவாங்க, ஞானஸ்தானம் எடுவாங்க, சபையில் அங்கமாவாங்க, திருவிருந்து எடுப்பாங்க, எல்லாம் பண்ணுவாங்க. ஆனா எந்த விதமான ஆக்ஷன் அவங்கள்ட்ட இருக்காது, எந்த விதமான கிரியை பார்க்க முடியாது, ஊழியம் செய்ய மாட்டாங்க. வருவாங்க, உட்காருவாங்க, காணிக்கை போடுவாங்க, போயிட்டே இருப்பாங்க. எந்த விதத்திலயும் அவங்க என்ன பண்ண மாட்டாங்க, கலந்துக்க மாட்டாங்க. இம்மைக்காக மாத்திரம் கிறிஸ்துவை பின்பற்றி அப்படியே அவங்க காலத்தை முடிச்சுட்டு ஓட்டத்தை முடிச்சிருவாங்க. அப்ப என்னங்க, அவங்க 4 ஸ்டேஜ் வரைக்கும் தான் வந்திருக்கிறாங்க அவங்க வாழ்க்கையில. நீங்க அப்படி இருக்கிறீங்களா? யோசித்து பாருங்க. அடுத்து 5வது கட்டம், மாம்சத்தில் பாடுபடும் இயேசு. அல்லேலூயா. மாம்சத்தில் பாடுபடும் இயேசு. அல்லேலூயா. வாசிங்க மத்தேயு புஸ்தகம் 16வது அதிகாரம் 21-22. மத்தேயு 16:21-22. அது முதல் இயேசு தாம் எருசலேமுக்கு போய் மூப்பராலும் பிரதான ஆசாரியராலும் வேதபாரகராலும் பல பாடுகள் பட்டு கொலையுண்டு 3ஆம் நாளில் எழுந்திருக்க வேண்டும் என்பதை தம்முடைய சீஷர்களுக்கு சொல்ல தொடங்கினார். இதுவரைக்கும் சொல்லல, நான் பாடுபட போறேன், சிலுவையில் அடிக்கப்பட போறேன், நான் காயப்பட போறேன், நான் உயிரை கொடுக்க போறேன், நான் இவ்வளவு தியாகம் பண்ண போறேன், இவ்வளவு நிந்தை அவமானம் சுமக்க போறேன்னு சொல்லல. ஆனா இப்போ ஃபர்ஸ்ட் டைம் சொல்றார். அது முதல் கிறிஸ்து பாடுபட வேண்டும் என்று பேதுருவுக்கு, சீஷர்களுக்கு இயேசு சொல்றார். உடனே அடிச்சான் பாரு, நோ, நீங்கெல்லாம் சிலுவைக்கு போக கூடாது, நீங்கெல்லாம் கஷ்டப்படக்கூடாது, அதெல்லாம் செய்யக்கூடாது. என்ன அர்த்தம்? இப்பதானே மினிஸ்ட்ரி நல்லா போயிட்டு இருக்கு, இப்பதானே சொகுசா போயிட்டு இருக்கிறோம், போன இடமெல்லாம் அற்புதம் நடக்குது, என் மாமியாருக்கு சுகமாயிருச்சு. பேதுரு சொல்றேன், மாமியார் சுகமாயிருச்சு, லாசரு உயிரோட எழுந்திருக்கிறான், அங்க பாத்தீங்கன்னா 12 வயசு பெரும்பாடுள்ள ஸ்திரீ எந்திரிக்கிறா, எல்லாம் அற்புதம் அற்புதம், எங்க போனாலும் மரியாதை, எங்க போனாலும் பிரியாணி, ஓ பாஸ்டர் வாங்க, ஜூனியர் பாஸ்டர் வாங்க, எங்க போனாலும் அப்படியே மரியாதை தான், மாலை தான், அப்படியே அந்தஸ்து தான், அப்படியே புகழ்ச்சி தான், பயங்கரமா அப்படியே ஊழியம் பாத்தீங்கன்னா கட்டி அப்படியே ரெக்க கட்டி பறந்துகிட்டு இருக்கு. இவர் போய் சிலுவையில போய் நான் சாக போறேன் அப்படின்னு உடனே, நோ, இப்பதான் என்ன பண்றோம், நாங்க சொகுசா போயிட்டு இருக்கிறோம், உங்க பின்னாடி உங்க நிழல்ல அப்படியே ஜாலியா போயிட்டு இருக்கிறோம். ஃபாஸ்டிங் பிரேயருக்கு வாங்க, 6 மணி நேரம் உபவாச ஜெபத்துக்கு வாங்க, ஊழியம் செய்யுங்க, சண்டே கிளாஸ் வாங்க, காஸ்பல் வாக்கிங் வாங்க, வாங்க வாங்க வாங்க. என்ன பண்றோம்? முடியாது முடியாது முடியாது, நாங்கள் மாம்சத்தில் பாடுபட மாட்டோம். ஆராதனை முடிச்சுட்டு எத்தனை பேர் இருக்கீங்க, இதெல்லாம் கிளீன் பண்ணதெல்லாம் சரி பண்ணணும். ஐயோ, நான் 10:30 வந்துட்டேன் பாஸ்டர், இருந்து முடிச்சுட்டு தான் போனீங்க. அல்லேலூயா. 11:30 மணி ஆச்சு. அவன் முத்துக்குமார் கிளம்பும் போது, இவனையாவது கூப்பிடுங்க, நீங்க காலையில இருந்து செஞ்சிட்டு இருக்கீங்க. நோ, எல்லாம் நீங்க கிளீன் பண்ணல, மறுபடியும் நைட்டு பூரா உல்டா புல்டா ஆயிடுச்சு. இதெல்லாம் கட் பண்ணி போட்டு தூசி எல்லாம் குப்பையும் கூலமாயி அப்படியே இப்ப நீங்க நைட்டு வந்தீங்கன்னா இங்க யாரும் உட்கார கூட முடியாது, அப்படி இருந்துச்சிங்க இடம். அல்லேலூயா. அப்ப இது நம்ம சபை, நம்ம ஊழியம், நம்ம பாஸ்டர், நம்ம காரன், இரவு பகல் நேரம் பார்க்காம, பசி தண்ணி சோறு பார்க்காம நாங்க அப்படி அலைஞ்சிருக்கிறோம். நான் உங்களை தப்பா சொல்ல, நீங்க நிக்கிறீங்க. நான் சிலர், அல்லேலூயா, சிலர் என்ன பண்ணுவாங்க, மாம்சத்தில் பாடுபட, இந்த உடம்ப வளைச்சு கொடுக்க, வெயில்ல நிக்க, அல்லேலூயா, ஊழியத்துக்கு போக, கார்ல ஏற,
முண்டி அடிச்சுட்டு ஏற அப்படி நெருக்கி பிடிச்சிட்டு உட்காரும். ஆம்னி கார்ல ஏத்துவாரு பாஸ், இன்னும் ஏறுங்க, இடமே இருக்காது, இன்னும் ஒரு ஆள் ஏறலாம், இன்னும் ஒரு ஆள் ஏறலாம் அப்படிம்பாரு. எங்க பாஸ் இடம் இருக்கு அப்படிமா, இன்னும் ஒரு ஆள் ஏறலாம், ஏறுங்க அப்படிம்பாரு. அடிச்சு திணிச்சு ஏறி மடியில ஏறி உட்கார்ந்து பரம்புப்பட்டி அங்க எங்க சம்பக்குளம் போய் இறங்குறதுக்குள்ள மூச்சு திணறிடும். அல்லேலூயா. இதுதான் மாம்சத்தில் பாடு. அந்த ஸ்டேஜ்ல இருக்கிறீங்களா? ஆண்டவருக்காக உழைக்க, ஆண்டவருக்காக ஓட, ஆண்டவருக்காக பிரயாசப்பட, உங்கள் மாம்சத்தை பிக்க கொடுக்க, உங்கள் மாம்சத்தை வெட்ட கொடுக்க, உங்கள் மாம்சத்தை அந்த சொகுசுல இருந்து, அந்த கம்ஃபோர்ட் ஜோன்ல இருந்து உழைக்க, வேர்வை சிந்த, ஆமென், ஓட, ஆமென், ஹல்லேலூயா, பிரயாசப்பட, ஜெபிக்க. 6 மணி நேரம் பாஸ், எப்படி நான் 6 மணி நேரம் உட்கார்றது? அல்லேலூயா, ஆமென். முதுகு வலிக்குது, அங்க வலிக்குது, இது செய்யுதே, ஆமென். பாருங்க, ஒரு மூத்த வாலிபர் வராரு பாருங்க. அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். இன்னைக்கு தான் அந்த அம்மா கரெக்டா வந்து வாங்க. சசிகலா அம்மா பேர் என்ன மறந்து போகுது, சரோஜாம்மா, வாங்க. அல்லேலூயா. பாருங்க, கரெக்டா அந்த ஸ்டேஜ். அடுத்து மூப்பர் ஸ்டேஜுக்கு போறோம். வந்துட்டாங்க மூப்பர். அப்ப மாம்சத்தில் பாடு பேதுருக்கு பிடிக்கல. பேதுருக்கு என்ன பண்ணல, பிடிக்கல. முன்னாடி வாங்க, ஃபேன்ல உட்காருங்க, ஜம்முன்னு சாஞ்சு. அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். சபை நிறையணும். அப்போ மாம்சத்தில் பாடுபடும் இயேசு. அடுத்து இங்கே வந்துருவாங்க, சர்ச்சுக்கு வந்துருவாங்க. அல்லேலூயா. வந்து சண்டே கிளாஸ்ல வந்து முடிச்சு நிற்பாங்க. அங்க டியூட்டி சீக்கிரம் முடிஞ்சிச்சு போகுது. அல்லேலூயா. அப்ப இங்க இருந்து நடந்து அங்க போய் எல்லாம் செஞ்சு இங்கேயும் வந்து இங்கேயும் விளக்குமாறு எடுப்பாங்க. நம்ம நான் கூட்டவா, நான் பெருக்கவா அப்படிமா, ஒண்ணு செய்ய வேண்டாம், உட்காருங்க. அல்லேலூயா. அப்போ வயசு பார்க்காம, நேரம் பார்க்காம, காலம் பார்க்காம, சாப்பாடு பார்க்காம, சொகுசு பார்க்காம, மாம்சத்தில் பாடுபட, கிறிஸ்து எனக்காக மாம்சத்திலே பாடுபட்டது போல நானும் அவருக்காக மாம்சத்திலே பாடுபட, அவர் எனக்காக தம்முடைய மாம்சத்தை பிற்க கொடுத்தது போல நான் அவருக்காக என்னதான் செய்ய, ஏதாவது செய்யணும், ஏதாவது பண்ணணும், ஏதாவது உழைக்கணும். ஆமென், ஹல்லேலூயா. அப்ப அந்த ஸ்டேஜுக்கு வருவதற்கு சிலருக்கு என்ன ஆகாது, மனசு வராது, கஷ்டப்பட முடியாது. எனக்கு எல்லா தேவையும் சதிச்சுட்டார் ஆண்டவர். நான் அப்படியே என்ன பண்றேன், அந்த கம்ஃபோர்ட் ஜோன்லயே அப்படியே கார்லயே இருந்துட்டு, வீட்லயே இருந்துட்டு, ஏசிலே இருந்துட்டு, சாப்பிட்டுட்டு, நல்லா பிரியாணி சாப்பிட்டு தூங்கிட்டு அப்படியே இருந்துருவேன். அல்லேலூயா. மத்தியானம் சாப்பிட்டதுக்கு அப்புறம் 2 மணி 3 மணிக்கு காஸ்பல் வாக்கியம் கூப்பிட்டா எப்படி வருது? அப்பதான் சாப்பிட்டு நல்லா அப்படியே உண்ட மயக்கம் தொண்டனுக்கு போல அப்படியே கண்ணு சொருகுது. அப்ப போய் நீங்க கூப்பிட்டீங்கன்னா 3 மணிக்கு காலையிலே ஒரு பிள்ளை, ஆண்டி 3 மணிக்குள்ள இன்னைக்கு ஆரம்பிச்சிருங்க, அவங்களுக்கு டான்ஸ் ஆரும். 3 மணிக்கு எப்படி வர்றது? நம்ம சாப்பிட்டு முடிக்கவே 3 மணி. அப்பதான் அப்படியே டயர்டா இருக்கும். பிள்ளைங்க ரெடியா இருக்கு, 3 மணிக்கு வந்துருங்க ஆண்டி, சண்டே கிளாஸ் இன்னைக்கு ஆரம்பிச்சிருங்க. அப்ப அவங்க ஆர்வமா இருக்கிறாங்க. அப்ப நம்முடைய மாம்சம் நம்ம பின்னாடி இழுக்குது. எப்படி 3 மணிக்கு வர்றது? மாம்சத்தில் பாடுபடும் இயேசு. அதெல்லாம் சிந்திக்க, மாம்சத்தோடு ரத்தத்தோடு சிந்திக்காதபடிக்கு என் ஆண்டவர் எனக்காக உயிரை கொடுத்திருக்கிறார், என் ஆண்டவர் எனக்காக சிலுவையில ரத்தம் சிந்தி இருக்கிறார். நான் சொகுசா இருப்பது எப்படி? அல்லேலூயா. இறங்கணும், வேட்டியை மடிச்சு கட்டிட்டு களத்துல இறங்கணும். அவர் ஊழியம் செய்ய வராமல், அவர் என்ன பண்ண, ஊழியம் கொல்ல வராமல் என்ன பண்ணாரு, ஊழியம் செய்ய வந்தார். அவர் மேல இருந்து இறங்கி அப்படியே ஜம்முன்னு சேர்ல உட்கார்ந்துருக்கலாம். ஏசப்பாவை யாரும் ஒரு கேள்வியும் கேட்க முடியாது. அல்லேலூயா. அவர் தெருவா ஊர் ஊரா போய் அசைய வேண்டியதில்லை, அலைய வேண்டியதில்லை. ஒரு இடத்துல ரட்சிக்கப்படணும், சர்ச்சுக்கு வரணும் அப்படின்னு அண்ணனும் எல்லாரும் வந்துதான். அவர் கட்டளை போட்டார்னா, கமாண்ட் போட்டார்னா கீழ்ப்படின. ஆனால் எல்லா உரிமையும் அவருக்கு இருந்தும் கொள்ளையாடின பொருளாய் அதை எண்ணாதபடிக்கு அவர் அடிமையின் ரூபம் எடுத்து தம்மை தாமை சிலுவையில தாழ்த்தி ஒப்பு கொடுத்தார். அல்லேலூயா. நம்முடைய மாம்சத்தை தாழ்த்தி ஒப்பு கொடுத்தார். நாம் ஒப்பு கொடுக்கிறோமா? இதுதான் குட் ஃப்ரைடே மெசேஜ். அல்லேலூயா. மாம்சத்தில் பாடுபடும் இயேசு. அல்லேலூயா. அடுத்து சீக்கிரம் முடிக்கிறேன். அடுத்து மரித்த இயேசு. இப்ப டெட் பாடி. இயேசு என்ன பண்ணிட்டார்? செத்து போயிட்டார். வெள்ளிக்கிழமை செத்து போயிட்டார். அல்லேலூயா. மரித்த இயேசு. ஆமென். அது என்ன? வாசிங்க, ஏசாயா புஸ்தகம் 53வது அதிகாரம் 12வது வசனம். அதெல்லாம் நானே சொல்லிடுறேன். அவர் ஆத்மாவை மரணத்திலே ஊற்றி அப்படின்னு இருக்கும். யோவான் 19:30 அவர் தலை சாய்த்து ஆவியை விட்டார். 19:34 விழாவில் குத்தினான், ரத்தமும் தண்ணீரும் புறப்பட்டு வந்தது. அல்லேலூயா. இதெல்லாம் என்ன அப்படின்னா, இயேசு மரித்து விட்டார் அப்படிங்கிறதுக்கான அடையாளம். வாசிங்க 1 கொரிந்தியர் புஸ்தகம் 15, 54, 55. இதுதான் நமக்கு வேணும். வாசிங்க 1 கொரிந்தியர் 15, 54, 55.
அழிவுள்ளதாகிய இது அழியாமையையும் சாவுக்கேதுவாகிய இது சாவாமையும் தரித்து கொள்ளும் போது மரணம் ஜெயமாக விழுங்கப்பட்டது என்று எழுதியிருக்கிற வார்த்தை நிறைவேறும். மரணமே உன் கூர் எங்கே, பாதாளமே உன் ஜெயம் எங்கே அப்படின்னு சொல்ல முடியுமா? மரணமே உன் கூர் எங்கே, பாதாளமே உன் ஜெயம் எங்கே அப்படின்னு அர்த்தம். நான் பாவத்தை முற்றிலுமாக ஜெயித்து விட்டேன். நான் இனி பாவம் செய்ய மாட்டேன். நான் இனி அசிங்கமா நடக்க மாட்டேன். நான் இனி பரிசுத்த கொலைச்சு நடக்க மாட்டேன். பீடி குடிக்க மாட்டேன். சிகரெட் குடிக்க மாட்டேன். தேவையில்லாத காரியத்தை செய்ய மாட்டேன். அசிங்கம் பண்ண மாட்டேன். பாவத்தை முற்றிலுமாக நான் ஜெயம் கொண்டு விட்டேன். அதான் மரித்த இயேசுவினுடைய ஒரு அடையாளம். என்னங்க, ஞானஸ்தானம் எடுத்தவங்க பாவம் பண்ணுவாங்களா? திருவிருந்து எடுத்தவங்க பாவம் பண்ணுவாங்களா? பண்ணுவாங்க, எல்லாம் பண்ணுவாங்க. அல்லேலூயா. மரணமே உன் கூர் எங்கே, பாதாளமே உன் ஜெயம் எங்கே? ஏய் சாத்தான், பொல்லாத பிசாசு, நீ என்னை பாவம் செய்ய தூண்டுறியா? நான் தப்பு செய்யும்படி தூண்டுறியா? நான் கோபிக்க தூண்டுறியா? நான் தகாத காரியத்தை செய்யும்படி தூண்டுகிறாய். என்னை உன்னால் என்ன பண்ண முடியாது? அந்த கெட்ட வழியில் என்னால நடக்கவே முடியாது. நான் அப்படிப்பட்ட வழியை நான் ஜெயித்துட்டேன். இயேசு மரித்தது பாவத்தை ஜெயித்ததற்கான அடையாளம். அல்லேலூயா. அந்த ஸ்டேஜுக்கு நீங்க இருக்கிறீங்களா? ஐ ஆம் பெர்ஃபெக்ட். ஆண்டவரே, என்னுடைய உள்ளிந்திரியங்களை சோதித்து பார், என்னை புடமிட்டு பாரும், நீர் ஒன்றும் காணாது இருக்கிறீர் அப்படின்னு சொல்ல முடியுமா? உங்க மனசாட்சியே உங்களுக்கு நல்ல சாட்சி கொடுக்க முடியுமா? நான் நல்லவா, நான் யாருக்கு எந்த தப்பு செய்யல, நான் யாரு குடியை கெடுக்கல, யாருக்கும் எந்த பாவமும் செய்யல, எனக்கு நான் முதல்ல மத்தவங்க சொல்றது இருக்கட்டும், எனக்கு நான் சுத்தவான் பரிசுத்தவாட்டின்னு சொல்ல முடியுமா? மத்தவங்க நம்ம விரல் நீட்டி சொல்றது அப்புறம், முதல்ல என்ன நாம உய்த்து ஆராய்ந்து பார்த்து, கிறிஸ்து பாவத்துக்கு மரித்தது போல முற்றிலுமாக நீங்கள் பாவத்திற்கு மரித்துட்டீங்க அப்படின்ற ஒரு முழு நிச்சயம் உங்களுக்கு இருக்குமா? அல்லேலூயா. செத்த கிரியைகளற எவரேல வாசிக்கிறோம், நிறைய சொல்ல நேரம் இல்லை. அப்ப எந்த விதமான செத்த கிரியை இருக்கக்கூடாது. அல்லேலூயா. அவரை புது கல்லறையில வைக்கிறாங்க. ஒருவனும் ஒரு காலம் வைக்கப்படாத ஒரு புது கல்லறையில வைக்கிறாங்க. இப்ப என்ன அர்த்தம்? ஏற்கனவே எந்த டெட் பாடியும் கிடையாது, ஏற்கனவே எந்த பாடி அங்க வைக்கல. கல்லறை தோட்டம்ல இப்ப இடம் இல்ல, எல்லாத்தையும் எல்லாம் எலும்பு கூட்டலாம் அள்ளி போட்டு என்ன பண்றாங்க, சுத்தம் பண்ணி குப்பையில எரிஞ்சிட்டு மறுபடியும் ரெடி பண்றாங்க. அவங்க என்ன பண்றாங்க பாவம், எத்தனை பேருக்கு அவங்க இடம் கொடுக்க முடியும்? ஆனா இயேசு கிறிஸ்து ஒருவனும் ஒரு காலம் வைக்கப்படாத புதிய கல்லறையில வைக்கப்படும். அப்ப என்ன அர்த்தம்? ஏற்கனவே இருந்த செத்த கிரியை அங்க இல்ல. அப்ப மரித்த இயேசுன்னா என்ன அர்த்தம்? உங்களுக்குள்ள செத்த கிரியைகள் இருக்கக்கூடாது. நீங்க உங்க இயேசுவை நீங்க என்ன பண்ணணும்? உங்க இருதயத்துல அப்படியே சுத்தமா நீங்க அடக்கம் பண்ணணும். உங்க இருதயத்துல ஏற்கனவே ஏதாவது செத்த கிரியை உள்ள இருந்துச்சு அப்படின்னா நீங்க என்ன பண்ண முடியாது? மரித்த இயேசுவை அடக்கம் பண்ண முடியாது. அவர் புதிய கல்லறையில தான் வருவாரு. அல்லேலூயா. புரியுதா உங்களுக்கு? அப்ப வேற விதமான செத்த கிரியை உங்களுக்குள்ள இருக்கக்கூடாது. வேறு விதமான அசுசி உங்கள் மாம்சத்திலும் ஆவியிலும் எந்த விதமான அசுசியும் இல்லாதபடிக்கு இருந்தாதான், நீங்க சுத்தமா இருந்தாதான், எந்த செத்த கிரியை உங்களை இல்லாம இருந்தாதான் அவர் உங்களுக்குள்ள அடக்கம் பண்ணப்படுவார். இல்ல, அவர் அடக்கம் பண்ணப்பட்டாதான் அடுத்து உயிர் தள்ள முடியும். ஆமென். அவர் அடக்கம் பண்ணாம டெட் பாடியாக வச்சுட்டு இருந்தீங்க அப்படின்னா நாத்தம் எடுத்துடும். இயேசுநாதருடைய பாடியா இருந்தா கூட என்ன ஆயிரும்? அது 4 நாள் ஆனா நாரிரும். சொல்றல, 4 நாள் ஆயிட்டாண்டு நாரி போகுமே. 50 நாள் வச்சிருந்தாங்க யோசேப்பு, யாக்கோபு எல்லாம் வச்சிருந்தாங்க. 70 நாள்லாம் வச்சிருந்தாங்க. வைக்கலாம், வருஷ கணக்கா வைக்கலாம். ஆனா என்ன ஆயிரும்? செட் ஆகாது. அல்லேலூயா. அப்ப அவர் அடக்கம் பண்ணணும். அடக்கம் பண்ணணும் அப்படின்னா உங்களுடைய இருதயம் புதிய கல்லறையாக இருக்கிறதா? யோசித்து பாருங்க. அடுத்து கடைசி உயிர் தெழுந்த இயேசு. இப்பதான் ஈஸ்டருக்கு வரோம். அல்லேலூயா. ஈஸ்டர் மெசேஜ் தான் லாஸ்ட். வாசிங்க அப்போஸ்தலர் நடபடிகள் 2வது அதிகாரம் 24, 27. தேவன் அவருடைய மரண உபாதைகளின் கட்டை அவிழ்த்து அவரை எழுப்பினார். அவர் மரணத்தினால் கட்டப்பட்டிருக்க கூடாது இருந்தது. அவர் மரணத்தினால் கட்டப்பட்டிருக்க கூடாது இருந்தது. மரண உபாதிகளின் கட்டை பிதாவாகிய தேவன் அவிழ்த்தார். இயேசு மரித்தார். மரணம் அவரை சுற்றி இருக்கிறது. மரண நித்திரையா இருக்கிறார். ஒரு கயிறை போட்டு கட்டி இருக்கிறாங்க. என்னது அந்த கயிறுக்கு பேரு? மரணம் அப்படிங்கிற கயிறு. பிதாவாகிய தேவன் என்ன பண்ண அந்த கயிறை அவுத்துறார், முடிச்சு அவுக்குறார். அவுத்தோடனே ஒரு உயிரோடு எந்திரிச்சிறார். அல்லேலூயா. மரண உபாதிகளின் கட்டை ரொம்ப சிக்கலான கட்டு, ரொம்ப டைட்டான கட்டு. நாங்க அந்த ஸ்பீக்கர் எப்படியாவது அந்த சணலை போட்டு நிப்பாட்டலாம் கெட்டலான்னு பாக்குறோம். மரண உபாதிகளின் கட்டை அவிழ்த்தார். அதை போட்டு இருக்கிறாரு, கயிறு அந்திரிச்சு. அல்லேலூயா. சரி பாஸ்டர், கட்டு கம்பி போட்டு கட்டிடலாம். கட்டுறோம், அது அவிழ்ந்துருது, அருந்துருது. தேவன் அறுத்தார்.
மரண உபாதிகளின் கட்டை அவிழ்த்தார். அவர் உயிரோடு கூட எழுப்பி உன்னதங்களிலே நமக்கு ஒரு இடம் கொடுத்த. எபேசியர் 2:7 வாசிக்கிறோம். அவரோடு கூட எழுப்பி நம்மை உன்னதங்களிலே உயர் ஸ்தலங்களிலே அவரோடு கூட உட்காரும்படி செய்திருக்கிறார். இன்னைக்கு ஸ்டேட்டஸ் அதுதான். ஆமென், அல்லேலூயா. அவரோடு கூட உட்கார்றதுக்கு நமக்கு என்ன பண்ணிருக்காரு? அவருடைய மினிஸ்ட்ரியில, அவருடைய அமைச்சரவையில நமக்கு என்ன பண்ணிருக்காரு? மந்திரி பதவி கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. பிதாவாகிய தேவன் கிறிஸ்துவை உயிரோடு கூட எழுப்பினது போல நம்மையும் எழுப்பி நாம் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட நாம மரித்தாலும் உயிரோடு கூட இருப்போம். எங்க? அங்க இல்லைன்னா இங்க. அவர் ஏத்துக்கொள்ளனா இங்க, அவர் ஏத்துக்கிட்டு அங்க. அல்லேலூயா. அப்போ அவரோட கூட வலது பாரிசத்துல நம்ம என்ன பண்ணலாம்? உட்காரவும் செய்வார். அல்லேலூயா. இப்ப மரண உபாதிகளின் கட்டை அவிழ்த்தார், அவர் உயிரோடு கூட இருக்கிறார் என்பதற்கு என்ன ஒரு அத்தாட்சி அப்படின்னா, எலிசா மரித்தான். எலிசா வியாதிப்பட்டவனாக, அல்ல வியாதியின் உபாதையினால வியாதியா இருந்து மரித்தான் அப்படின்னு தான் இருக்கு எலிசா. ஆனால் மரித்து அவன் அடக்கம் பண்ணப்பட்ட கல்லறையில ஒரு டெட் பாடியை தூக்கி போடுறாங்க, அவன் உயிரோடு கூட எழுந்திருக்கிறான். அப்ப என்ன அர்த்தம்? எலிசா பாடி தான் டெட் பாடி, ஆனால் அந்த ஆவி இன்னைக்கு இருக்கு. அல்லேலூயா. பாருங்க, மரித்த ஒருவனை உயிரோடு கூட எழுப்புகிறான். அப்ப இயேசு கிறிஸ்து மரித்து உயிரோடு எழுந்ததுனாலதான் இன்னைக்கு நான் உங்க முன்னாடி பேசிட்டு இருக்கிறேன். அல்லேலூயா. அவர் மரித்து அப்படியே அடக்கம் பண்ணப்பட்டு கல்லறையிலே அப்படியே தூங்கிட்டு இருந்தார்னா, கல்லறையிலே மண்ணோட மண்ணா இருந்தார் அப்படின்னா நான் இன்னைக்கு இயேசுவை ஏத்துக்க முடியாது. அவர் மரித்து 3ஆம் நாள் உயிரோடு எழுந்ததுனால நானும் பாவத்திற்கு மரித்து இன்றைக்கு பரிசுத்தமானாய், தேவனுடைய மனுஷனாய், தேவனுடைய தாசனாய், தேவனுடைய ஊழியக்காரனாய் எழும்பி நின்று உங்களுக்கு உபதேசத்தை சொல்ல, சத்தியத்தை சொல்ல ஆண்டவர் எழுப்பி இருக்கிறார். அவர் மரித்தாலும் இன்றைக்கும் ஜீவிக்கிறார். அதே போல நம்முடைய வாழ்க்கை முடிந்தாலும், இந்த பூமியில நம்முடைய ஓட்டம் முடிந்தாலும், நம்மை குறித்து பேசுகிற, நம்மை குறித்து சாட்சி சொல்லுகிற ஒரு பெரிய கூட்டத்தை, நம்முடைய பேச்சை கேட்டு, நம்முடைய வாழ்க்கையை கேட்டு அநேகர் உயிரடையணும். எலிசாவுடைய மரித்த கல்லறையில ஒருத்தன் டெட் பாடி வந்து விழுகுது, அவன் உயிரோடு கூட எழுந்திருக்கிறான். அதே போல நீங்க மரித்தாலும் உங்களுடைய வாழ்க்கை குறித்து, கிறிஸ்துவுக்காக நீங்கள் ஓடின ஓட்டத்தை குறித்து, கிறிஸ்துவுக்காக நீங்கள் வாழ்ந்த வாழ்க்கை குறித்து பிறர் கேட்கும் பொழுது, பிறர் அந்த சாட்சியை கேள்விப்படும் பொழுது, யூடியூப்ல பார்க்கும் பொழுது, கைப்பிரதியா உங்களுடைய வாழ்க்கை, உங்க டைரியை பார்க்கும் பொழுது, உங்க ஓட்டத்தை பார்க்கும் பொழுது அநேகர் உயிர் மீட்சி அடைய வேண்டும். அதுதான் உயிர்த்தெழுந்த கிறிஸ்து உங்களுக்குள்ள இருக்கிறார் என்பதற்கான அத்தாட்சி, அடையாளம். இல்ல, கண்களை மூடி நாம் ஜெபம் பண்ணலாம். ஹல்லேலூயா.